உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 7/9/2025 முதல் 13/9/2025 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி நாள்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் சத்யநாராயண பூஜையும் விளக்கு பூஜையும் நடக்கும். இப்போ நம்ம 16 நாள் பூஜையும் ரன்னிங்கில் இருக்குது. அதனால் ரொம்ப சிறப்பாக பண்ண போகிறோம், மறக்காமல் வந்துடுங்க. 10/9/2025 புதன்கிழமை சங்கடக சதுர்த்தி. இந்த சங்கடக சதுர்த்தி ரொம்ப விசேஷமான சதுர்த்தி. ஏன்னா சதுர்த்திக்கு அப்புறம் வரக்கூடிய சங்கடக சதுர்த்தி, சரிங்களா? சதுர்த்திக்கு அப்புறம் தான்ப்பா சங்கட சதுர்த்தி வருதுன்னு அப்படின்னு சொல்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் வரக்கூடிய சங்கட சதுர்த்தி. விநாயகர் ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருப்பார், ஓகேவா? அந்த சந்தோஷத்தில் சங்கடத்தை தீர்க்கறதுக்கு தயாராகிடுவார். இந்த சங்கட சதுர்த்தியும் மறக்காமல் வழிபாடு பண்ணி நம்ம புண்ணியத்தை தேடிக்கணும், சரிங்களா? சங்கட சதுர்த்திக்கு என்ன செய்யணும்? கரெக்ட், கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு. 11/9/2025 வியாழக்கிழமை மகாபரணிங்கிறது ரொம்ப விசேஷமான நாள். அன்று நெல்லிக்காய் தானம் கொடுங்க, ரொம்ப விசேஷம். நெல்லிக்காய் சாதம் செய்யுங்க. நெல்லிக்காயில் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் பண்ணுங்கள், நல்லது நிச்சயம் நடக்கும். மகாபரணி அன்னைக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாமே நெல்லி மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க, நெல்லி செடி அன்றைக்கி வைங்க. அது ரொம்ப விசேஷம். நான் அதுக்கு தயாராகிட்டேன். கோவிலில் ஒரு நெல்லி செடியை வைக்கிறதுக்கு தயாராகுது. மகாபரணி அன்னைக்கு நம்ம திருக்கோவிலில் நெல்லி மரம் வைக்க போகிறோம். வந்து நீங்களும் கலந்துக்கோங்க. வியாழக்கிழமை 12/9/2025 வெள்ளிக்கிழமை அன்று முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த 2 விசேஷ நாட்கள் நடக்குது. சஷ்டியும் நடக்குது, கிருத்திகையும் நடக்குது. திதியில் சஷ்டி, நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம். முருகனுக்கு மிக மிக பிடித்த விஷயங்கள் இது ரெண்டுமே. அதனால் அந்த நாளில் அனைத்து முருகன் கோயிலும் விசேஷமாக இருக்கும். அன்று 6 முகனுக்கு 6 விளக்கேற்றி வழிபாடு பண்ணிங்களா நிச்சயம் உங்கள் சங்கடங்கள் தீரும், கஷ்டங்கள் தீரும், நல்ல இது அதிகம் நடக்கும். முருக பக்தர்கள் இந்த நல்ல நாளில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம ஊரில் அதிகமாக தமிழ் சமூகத்தில் முருக பக்தர்கள் இயற்கையாகவே நம்ம இருப்போம். நம்மளை அறியாமையே முருகனை கொண்டாடுவோம். நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் முருகனை நம்ம கொண்டாடுவோம். அந்தளவுக்கு ஆழமாக முருகன் நமக்குள்ளே இருக்கார். அதனால் இந்த நல்ல நாளில் நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க. கட்டாயம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அதுவும் ரொம்ப நல்லது. சுக்கிரனோட நாளில் இந்த சஷ்டி விரதமும் கீர்த்திகை நட்சத்திரமும் வரத ரொம்ப விசேஷம். கீர்த்திகை விரதம் கடைபிடிக்கிறவங்களும் சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறவங்களும் இந்த நல்ல நாளை சரியாக பயன்படுத்தி முருகன் நாளில் பெறணும்னு உங்களை நான் முருகன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு முருகன் நாள் நிச்சயம் கிடைக்கும். அப்புறம் ஒரு முக்கிய அறிவிப்பு, உங்களுக்கே தெரியும் என்ன அறிவிக்க போகிறோம் அப்படிங்கிறது. நம்ம பிரம்மாண்டமாக நம்ம 16 நாள் பூஜையை மகாலட்சுமி கொண்டாடிட்டுருக்கோம். ரொம்ப சிறப்பான முறையில் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சிறப்பான பூஜைகள் நடந்துகிட்ருக்குது, யாகங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வாய்ப்புள்ள நீங்களும் கலந்துக்கோங்க. வஸ்திர தானம் கொடுக்குறோம், ரொம்ப முக்கியம். சுமங்கலி பூஜையும் வஸ்திர தானமும் ரொம்ப விசேஷமானது. பல ரகசியங்கள் அடங்கியிருக்குது, அதில் பல சூட்சமங்கள் அடங்கியிருக்குது. எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு பண்ணுறத விட அதோட புண்ணியத்தை தெரியாமல் பண்ணுறது தான் அதீத புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அவ்வளோ சூட்சமும் இருக்குன்னா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இவ்வளோ விஷயம் இருக்கா, அதுக்காக நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத விட இது பண்ணால் நல்லது, அதை நான் நம்புகிறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு அதை செஞ்சு பாருங்கள், இன்னும் நல்லது நிறைய நடக்கும். நம்ம பெரியவங்க சும்மா சொல்லலை, இதில் ஆழமான கருத்துக்கள் இருக்குது. நமக்கு பல சாபங்களும் தோஷங்களும் விலகும், புரிஞ்சுக்கோங்க. வஸ்திர தானம் பண்ணால் இந்த முறை நம்ம திருக்கோயிலில் கொடுக்குற வஸ்திரம் பார்த்துக்கோங்க. ரொம்ப சிறப்பான முறையில் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி வஸ்திரம் தான் கொடுக்குறோம். அப்படியே ஜொலிக்கும், மின்னும் பாருங்கள். கண்டிப்பாக மின்னுற உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். அந்தளவுக்கு ஒரு புடவைக்காரங்க மாதிரி ஆகிட்டோன்னா. ஏன்னா நம்ம ஒரு தானமாக கொடுக்குறத கூட தரமாக கொடுக்கணுங்கிறது தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. மகாலட்சுமியோட புண்ணியத்தில் அந்த விஷயம் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பார்த்துருக்கிற நீங்கள் ஒரு புடவையாவது நீங்கள் நம்ம லக்ஷ்மி கோயிலில் வர சுமங்கலி தானமாக கொடுத்து பாருங்கள். அதோட மகிமையே அதிகம். வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. இதில் அவ்வளோ நல்லது நடக்குது, தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இது சம்மந்தமான தகவல் வேணால் கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு இது சம்மந்தமான தகவல்கள் தரேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புடவை தாங்க நாங்கள் தானமாக கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் கோயிலுக்கு வாங்க, நீங்களும் கலந்துக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி புடவை தானமாக கிடைக்கும். அதுவும் மகாலட்சுமி கையிலேருந்து கிடைக்கிறது ரொம்ப விசேஷம். சுமங்கலி பூஜை ஒவ்வொரு சுமங்கலியும் நிச்சயமாக செய்யணுங்க. வருஷத்தில் ஒரு நாள்
தன்னோட குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் இந்த சுமங்கலி பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி கோவில் நடக்கிற பூஜையில் கலந்துக்கிறது நிறையா புண்ணியங்க. தயவு செஞ்சு கலந்துக்கோங்க. நீங்கள் அந்த சுமங்கலி பூஜையில் கலந்து அந்த சுமங்கலிக்கு பூஜை பண்ணாலும் ஒன்றா, அந்த சுமங்கலியாக நீங்கள் நின்னாலும் புண்ணியம் தான். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதெல்லாம் புண்ணியம் பண்ணால் தான் கிடைக்குமா, புரியுதுங்களா? புண்ணியம் செஞ்சுருக்க வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய நேயர்கள் அத்தனை பேரும் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இல்லைன்னா உங்களால் இந்த நிகழ்ச்சி பார்க்க முடியாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி புண்ணியங்களை கலந்துக்கோங்க. நீங்களே வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். அப்புறம் ஒரு சின்ன தகவலை சொல்லிடுறேன். மலேசியாவிலேருந்து மறுபடியும் எனக்கு டோட்டோவில் இணையணுங்கிறீங்க. 16 நாள் பூஜை ஸ்டார்டிங்கில் தான் அது பண்ண முடியும், இடையில பண்ண முடியாது, அது புரிஞ்சுக்கோங்க. அதனால் அடுத்த வருஷம் நம்ம சொல்கிறேன், நீங்கள் அப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இந்த வருஷம் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கான மட்டும்தான் நான் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன். ஏங்க எனக்கெல்லாம் பண்ண மாட்டேங்களான்னு கேட்டுறாதீங்க. என்னோடய நோக்கம் வந்து யார் ஃபஸ்ட்லேருந்து தான் அந்த பூஜையை நம்ம செய்ய முடியும். அதனால தான் நான் இது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். லக்ஷ்மிக்கும் எனக்கும் ஒரு பந்த பிணைப்பு. அதுவும் இல்லாமல் இது அவங்க எதர்ச்சியாக பண்ணவங்க. இதில் என் கூட இணைஞ்சவங்க பாதி பேர் வந்து நியூவாக வந்திருக்கோங்க. அவங்க ஒரு நம்பிக்கையில் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பிக்கையை லக்ஷ்மி காப்பாற்றுவாங்க, நானும் காப்பாற்றணும். அதுக்கான வேலைகள் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம், சரிங்களா? அதனால் மற்றவங்க வருத்தப்படாதீங்க. ஏன்னா அது இப்படி சொன்னார், இப்போ நம்ம பணம் கட்டுறங்கிறோம், அவர் கண்டுக்க மாட்டேங்கிறான்னு நினச்சிடாதீங்க. இதுதான் ரீசன், சரிங்களா? இது நான் பணத்துக்காக செய்கிற விஷயம் இல்லை. இது அதிர்ஷ்டங்கிறது வாய்ப்பு இருக்கும் போது நீங்கள் பயன்படுத்திக்கணும், ஓகேவா? அடுத்த வருஷம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ லக்ஷ்மி அனுமதி கொடுத்தா நான் பண்ணுறேன். இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நான் விட்டுருவேன், ஓகேவா? அதனால் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என் கூட இணைஞ்சிருக்கிறவங்களுக்கு, பணம் கட்டியிருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு மகாலட்சுமி ஒரு நல்லது செய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அவங்களுக்கு இருக்குது. அது என்ன நல்லதுங்கிறத நான் உங்களுக்கு நடந்ததுக்கப்புறம் அடுத்த வாரம் வீடியோவில் நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் தெரியப்படுத்துகிறேன், சரிங்களா? இந்த 16 நாள் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, சரிங்களா? தொடர்ந்து நம்ம வாராசி பலன்களை செல்லலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல சூரியன், கேது, புதன், 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார். இந்த வாரம் இறுதியில் தான் செவ்வாய் பயிற்சி இருக்குது. அதனால் அடுத்த வாரம் தான் அதற்கான பலன் கிடைக்கும். அதனால் 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் என்ன பண்ணுறாருங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல சனி பகவானும் இருப்பாங்க. சனி பகவான் வக்கரநிலையில் இருப்பார். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிற நல்லதுகள் நடக்கும். ஆனால் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். பயம் கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. இந்த ஒரு வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. போக்குவரத்தில் கவனம் தேவைங்கிறது தெளிவாய்க்கோங்க. கோவப்படாதீங்க, அமைதியாக இல்லைங்க. நல்லது நிச்சயம் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் பணப்பிரச்சனை வந்து நீங்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களை திட்டமிட்டு செயல்படுங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். பொறுமை அவசியம், கோவப்பட வேண்டாம். வேலைக்கு சில நண்பர்கள் உங்கள் பாஸ் கூடயோ சக ஊழியர் கூடயோ கோபம் வரும், அம்மா கூட கோபம் வரும், பார்த்து நடந்துக்கோங்க. இல்லைனா நண்பர் மனைவி கூட கோபம் வரும். அந்த மாதிரி கோபம் வர காலத்தில் பொறுமையாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். பொறுமை தேவை, கட்டாயம் அமைதி தேவை. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வண்டி வாகனத்தில் லாபகரமான விஷயம் நடக்கும். சொத்து வாங்குறதுக்கான பிளான் பண்ணிருக்கீங்க, அதுக்கான முயற்சி எடுத்தீங்களா நல்லது நடக்கும். கண்டிப்பாக இறையர்களால் மாற்றங்கள் உண்டு, எதிர்பார்த்து காத்துருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கடின முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் தள்ளி போயிட்டுருக்குது. அதுக்கு சரியான வழிபாடு செஞ்சுட்டா நிச்சயம் நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு நல்ல இடத்துல நல்ல வர்ணமையும் வாழ்த்துக்கள். திருமண தடையாக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்குள்ள வர பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு இலவச பரிகார ஹோமம் நடக்குது. வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கோயிலுக்கு வந்தீங்களா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டணமும் இல்லை. நீங்கள் அந்த ஹோமத்தில் உட்காந்து பரிகார பூஜையில் கலந்துக்கிட்டு சுமங்கலிகள் இருப்பாங்க, 16 சுமங்கலி இருப்பாங்க. அந்த 16 சுமங்கலிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாவே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது. நம்ம கோவிலில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. இனி உங்களுக்கு திருமண பிரச்சனைங்கிறது இல்லவே இல்லை. கோவிலோட முகவரி வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன். கட்டாயம் நீங்கள் வந்துடுங்க. மிக விரைவில் உங்களை வீட்டில் கெட்டி மேளம் கொட்ட போகுது. மாணவ மாணவியருக்கு நட்பால் விரோதம் பகை வரப்போது, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தில் பணம் சம்மந்தமான பிரச்சனையில் சிக்கி தவிப்பீங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. விலையுறந்த பொருளை பத்திரமா வச்சுட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருந்தாலும்
பிடிவாதம் பிடிக்காமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது. பெரியவங்களோட பேச்சை நடந்துக்கோங்க. அப்பாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அம்மா கிட்ட அடிக்கடி பேசுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு மனமாற்றமும் ஆறுதலும் கிடைக்கும். இந்த வாரம் குழந்தைங்கள் கூட வெளியூர் விளையாடுறதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பாதுகாப்பாக போயிட்டு வாங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் அதே தான். சஷ்டி விரதமும் கீர்த்திகை விரதம் கடைப்பிடிங்க. முருகன் கோயிலுக்கு கட்டாயம் போயிட்டு வாங்க. 6 முகனுக்கு 6 விளக்கேற்றி வழிபாடு பண்ணிங்களா உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீரும், சந்தோஷம் பிறக்கும். பௌர்ணமி பூஜை நம்ம அது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது கூடவே பார்த்திங்களா 16 நாள் பூஜையும் ஆட் ஆகுது. இந்த பௌர்ணமி பூஜையில் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இணைஞ்சி நீங்கள் கொண்டாடினீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. சத்யநாராயண பூஜையும் நம்ம கோவிலில் நடக்கும். திருவிளக்கு பூஜையும் நடக்கும். குத்துவிளக்கு மட்டும் எடுத்து வந்தால் போதும். நீங்கள் குத்துவிளக்கு எடுத்துகிட்டு வரீங்கன்னா எங்ககிட்ட முன்பதிவு பண்ணிக்கோங்க. கட்டணம்லாம் இதெல்லாம், ஏன்னா எத்தனை பேர் வரீங்க உங்களுக்கு பொருளாக ஏற்பாடு பண்ணோம் இல்லையா, அதற்காக தான், மற்றபடி வரதில்லை. ஏன்னா நைட்டில் போய் வாழலாம் 1-2ன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டிங்களா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அந்த ஒருக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க சரிங்களா. உங்களை எல்லாம் பௌர்ணமி பூஜையில் எதிர்பார்க்குறேன். வந்து கலந்து மகாலட்சுமியோட புண்ணியத்தை தேடிக்கோங்க. இந்த பௌர்ணமிக்கு நம்ம குத்துவிளக்கு பூஜை சத்யனா பூஜை தான், ஆனால் இந்த முறை யாகமும் சேர்ந்து நடக்கிறது தனி சிறப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாரம் பௌர்ணமி அன்னைக்கு கிரகணம் ஆரம்பிக்குது. அதனால் இந்த கிரகண காலத்து சம்மந்தமாக நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் விளக்கமாக பார்த்துக்கோங்க. கிரகண நேரத்தை தவிர்த்து இருக்கிறது நல்லது. பூஜையே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு 8:30 மணிக்கு எல்லா பூஜையும் நாங்கள் முடிச்சிடுவோம். அதனால் பௌர்ணமி பூஜைக்கு வரவங்க 5 மணிக்கு கோயிலுக்கு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதிக உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல சூரியன் கேது புதன், 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருப்பார். இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறார். நல்லது நிறைய நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அடையும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் செஞ்சு மகிழுங்க. வெளியூர் இடங்களுக்கு போயிட்டு வரீங்க. மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. பண தேவைகள் பூர்த்தியாகும். பண கஷ்டம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாரமாக இருக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் பண்ணிருக்கீங்க. தொழில் ரீதியான அலைச்சல்கள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். கடன் பிரச்சனை தீர்க்க ஒரு வழி கிடைக்கும். பண தேவைகள் ஃபில்லாகும். பயந்துக்க தேவையில்லை. கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். நம்பிக்கையானவர்களை சந்திப்பீங்க. ஒரு பெரிய மனிதரோட நட்பால் நல்லது நிச்சயம் நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்து சந்தோஷமான செய்திகள் வரும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்குது. வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உண்டு. புதிய பொருள் வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. விருந்து விசேஷங்களை கலந்துக்குவீங்க. பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நினைச்ச காரியம் நினைத்தபடி நடக்கும். மன மகிழ்ச்சிகள் கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு திடீர் மனமாற்றமும் திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது. கன்னி பசங்களுக்கு கல்யாண சம்பந்தமான சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு தாய்வழி உறவினர்கள் மூலிமா வரம் தேடுங்க. நல்ல வரணும் அமையும். இந்த வாரம் அந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க. சொந்தக்காரங்க நிகழ்ச்சிக்காங்க அங்கே நீங்கள் வரம் தேடுங்க. சொந்தக்காரங்க மூலிமா ஒரு வரன் அமையும். எதிர்பார்த்து காத்துருங்க. திருமண தடையாக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் வர பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு இலவச பரிகார ஹோமம் நடக்குது. வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கோயிலுக்கு வந்தீங்களா உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. நீங்கள் அந்த ஹோமத்தில் உட்காந்து பரிகார பூஜையில் கலந்துக்கிட்டு சுமங்கலிகள் இருப்பாங்க. 16 சுமங்கலி இருப்பாங்க. அந்த 16 சுமங்கலிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு. அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாவே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது. நம்ம கோவிலில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. இனி உங்களுக்கு திருமண பிரச்சனைங்கிறது இல்லவே இல்லை. கோவிலோட முகவரி வேணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன். கட்டாயம் நீங்கள் வந்துடுங்க. மிக விரைவில் உங்களை வீட்டில் கெட்டி மேளம் கொட்ட போகுது. மாணவியருக்கு இந்த வாரம் 4ஆம் இடத்துல சூரியன் கேதுக்கிறதுனால படிப்பில் மந்த வரும், தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனை வரும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஏற்கனவே கண்ணாடி போட்டிருக்கிறவங்க இருந்தீங்களா, மீண்டும் ஒரு முறை கண் டெஸ்ட் பண்ணி கண்ணாடி மாற்றிக்கோங்க. உங்கள் கண்ணாடி ரொம்ப அழுக்காக இருக்குது. அது உங்களுக்கே தெரியுது. என்ன பண்ணுறது, காசு இல்லையான்னு சொல்லிட்டு இருப்பீங்க ஒரு சிலர். இந்த வாரத்தில் அதுக்கு தேவையான பணம் கிடைக்கும். கண்டிப்பாக மாற்றிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் சந்தோஷமான நிகழ்வுகள் நிறையா நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தங்கள் ஒன்று கூடி மகிழ்வீங்க. நிறையா விருந்து விசேஷங்கள் கலந்துக்குவீங்க. இடையிலால் நல்லது நடக்கும். அம்மாவோட உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சகோதர சகோதரிகள் ஒற்றுமை அதிகரிக்கும். சனி செவ்வாயோட பார்வை அடுத்த வாரம் மாறுறதுனால அதுக்குள்ளே இந்த வாரத்தில் ஒரு சின்ன சண்டை வருது. அது பெரிதாக இருக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. புரிஞ்சு நடந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வண்டி வாகனத்தில் எச்சரிக்கை இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சங்கடக சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நடக்கும். மாற்று கருத்தல்ல. பௌர்ணமி பூஜை நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.
அது கூடவே வந்து பார்த்திங்களா 16 நாள் பூஜையும் ஆட் ஆகுது. இந்த பௌர்ணமி பூஜையில் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இணைஞ்சி நீங்கள் கொண்டாடினீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. சத்யநாராயண பூஜையும் நம்ம கோவிலில் நடக்கும், திருவிளக்கு பூஜையும் நடக்கும். குத்து விளக்கு மட்டும் எடுத்து வந்தால் போதும். நீங்கள் குத்து விளக்கு எடுத்துகிட்டு வரீங்கன்னா எங்ககிட்ட முன்பதிவு பண்ணிக்கோங்க. கட்டணம்லாம் இதெல்லாம், ஏன்னா எத்தனை பேர் வரீங்க உங்களுக்கு பொருளாக ஏற்பாடு பண்ணோம் இல்லையா, அதற்காக தான், மற்றபடி வரதில்லை. ஏன்னா நைட்டில் போய் வாழலாம் 1-2ன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டிங்களா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அந்த ஒருக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க சரிங்களா. உங்களை எல்லாம் பௌர்ணமி பூஜையில் எதிர்பார்க்குறேன். வந்து கலந்து மகாலட்சுமியோட புண்ணியத்தை தேடிக்கோங்க. இந்த பௌர்ணமிக்கு நம்ம குத்துவிளக்கு பூஜை சத்யநாராயண பூஜை தான், ஆனால் இந்த முறை யாகமும் சேர்ந்து நடக்கிறது தனி சிறப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாரம் பௌர்ணமி அன்னைக்கு கிரகணம் ஆரம்பிக்குது. அதனால் இந்த கிரகண காலத்து சம்மந்தமாக நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் நீங்கள் விளக்கமாக பார்த்துக்கோங்க. கிரகண நேரத்தை தவிர்த்து இருக்கிறது நல்லது. பூஜையே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு 8:30 மணிக்கு எல்லா பூஜையும் நாங்கள் முடிச்சிடுவோம். அதனால் பௌர்ணமி பூஜைக்கு வரவங்க 5 மணிக்கு கோயிலுக்கு வந்துடுங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் குரு பகவான் இருப்பார், 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ஆம் இடத்துல சூரியன் கேது புதன், 4ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல சனி வக்கரநிலையில் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு நல்ல ஸ்தானத்துலேருந்து பயணம் ஆரம்பிக்கிறாரு. சந்திராஷ்டிரம் இல்லை, ஏற்கனவே போன வாரம் தான் இருந்துச்சு, இந்த வாரம்லாம் இல்லை. மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இந்த வாரம் ஆரம்பம் முதலே நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. திடீர் பணம் வரும், சந்தோஷ செய்திகள் வரும், மனமாற்றம் மனமகிழ்ச்சிகள் கொடுக்கும். காரணம், உங்கள் ராசிநாதன் கேது கூட இருந்தாலுமே ஒரு சில புண்ணிய வேலைகள் செய்ய போகிறாரு, ஒரு சில விஷயத்தை கற்றுக்க வைக்க போகிறாரு. தேடல் அதிகம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க. நல்லது அதிகம் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் சனி பகவான் 10ஆம் இடத்துல வக்கர நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையான சூழ்நிலைகள் வந்தாலும் வாடிக்கையாளர் கூட வாக்குவாதம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாளுங்க. ஏன்னா 10 கூடியவன் சனி பகவான் வந்து வக்கரம் பெற்றிருக்கனால செவ்வாய் கூட பார்க்கறதுனால ரத்த காயம், ஏதாவது சின்னதாக காயம் கீறல் வரும். வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சேர்க்கை நடக்கும், இடமாற்றம், தொழில் மாற்றம், அது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். எதிர்பாராத நட்பால் நல்லதுகள் நடக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆகாது, கருத்து வேறுபாடுகள் வரும். புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது. இல்லைனா பகை விரோதம் வரும். அது காரணம் தந்தையெல்லாம் சொந்தக்காரங்க மூலியமாக தான் அந்த பிரச்சனை வருது. உறவுகளால் பிரச்சனைங்கிறதுனால மற்றவங்க மேலே கோவப்பட வேணாம். நீங்கள் செஞ்ச செயல்கள் மற்றவங்க சொல்லி காட்டுறாங்க, அதனால் பிரச்சனை வருது. புரியுதுங்களா? அப்போ கொஞ்சம் பொறுமையாக தட்டிங்கன்னா நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு நம்பிக்கையான நல்ல விஷயம் நடக்கும், எதிர்பாருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்த ஊரில் சொந்தத்திலே வரணமையும் எதிர்பாருங்க. திருமண தடையாக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் வர பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு இலவச பரிகார ஹோமம் நடக்குது. வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கோயிலுக்கு வந்தீங்களா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டணமும் இல்லை. நீங்கள் அந்த ஹோமத்தில் உட்காந்து பரிகார பூஜையில் கலந்துக்கிட்டு சுமங்கலிகள் இருப்பாங்க, 16 சுமங்கலி இருப்பாங்க. அந்த 16 சுமங்கலிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாவே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது. நம்ம கோவிலில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. இனி உங்களுக்கு திருமண பிரச்சனைங்கிறது இல்லவே இல்லை. கோவிலோட முகவரி வேணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன். கட்டாயம் நீங்கள் வந்துடுங்க. மிக விரைவில் உங்களை வீட்டில் கெட்டி மேளம் கொட்ட போகுது. மாணவருக்கு படிப்பில் ஒரு சில குறைகள் பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் எல்லா விஷயத்திலும் அவசரப்படுறீங்க. இன்னும் அந்த பக்குவம் வரல. அந்த பக்குவம் வந்துட்டால் நல்லது நடக்கும். பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்தினாவே போதும். இந்த முறை கொஞ்சம் கோபத்தில் இருக்கிறீங்க, கோபத்தை மாற்றிக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், மனமகிழ்ச்சிகள் கொடுக்கும். விருந்து விழாக்களில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் ஆன்மீக விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தான தர்மங்களுக்கு முக்கியத்துவம் தருவீங்க. பணவரவு அதிகம் இருக்கும். மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கும். எதிர்பாராத கிஃப்ட்டுகள் கிடைச்சி சந்தோஷ செய்தியில் திக்கமுக்கு ஆடுவீங்க. குழந்தைங்களால் நல்லதுகள் நடக்கும். எதிர்பார்த்து ஆசைப்பட்டிருக்கிற விஷயம் இந்த வாரம் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துலேருந்து ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். அதே போல் நல்ல விஷயங்கள் நடக்கும். தடைகள் நிவர்த்தியாகி நம்பிக்கையான விஷயங்கள் நிறையா நடக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். இந்த வாரம் பௌர்ணமி பூஜையில் நிச்சயமாக கலந்துக்கோங்க. அது உங்களுக்கு பல மாற்றங்களையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பௌர்ணமி பூஜை நம்ம அது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது கூடவே வந்து பார்த்திங்களா 16 நாள் பூஜையும் ஆட் ஆகுது. இந்த பௌர்ணமி பூஜையில் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இணைஞ்சி நீங்கள் கொண்டாடினீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. சத்யநாராயண பூஜையும் நம்ம கோவிலில் நடக்கும், திருவிளக்கு பூஜையும் நடக்கும். குத்து விளக்கு மட்டும் எடுத்து வந்தால் போதும்.
நீங்கள் குத்துவிளக்கு எடுத்துகிட்டு வரீங்கன்னா எங்ககிட்ட முன்பதிவு பண்ணிக்கோங்க. கட்டணம்லாம் இதெல்லாம், ஏன்னா எத்தனை பேர் வரீங்க, உங்களுக்கு பொருளாக ஏற்பாடு பண்ணோம் இல்லையா, அதற்காக தான், மற்றபடி வரதில்லை. ஏன்னா நைட்டில் போய் வாழலாம் 1-2னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டிங்களா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அந்த ஒருக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. சரிங்களா? உங்களை எல்லாம் பௌர்ணமி பூஜையில் எதிர்பார்க்குறேன். வந்து கலந்து மகாலட்சுமியோட புண்ணியத்தை தேடிக்கோங்க. இந்த பௌர்ணமிக்கு நம்ம குத்துவிளக்கு பூஜை, சத்யநாராயண பூஜை தான். ஆனால் இந்த முறை யாகமும் சேர்ந்து நடக்கிறது தனி சிறப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாரம் பௌர்ணமி அன்னைக்கு கிரகணம் ஆரம்பிக்குது. அதனால் இந்த கிரகண காலத்து சம்மந்தமாக நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் விளக்கமாக பார்த்துக்கோங்க. கிரகண நேரத்தை தவிர்த்து இருக்கிறது நல்லது. பூஜையே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு 8:30 மணிக்கு எல்லா பூஜையும் நாங்கள் முடிச்சிடுவோம். அதனால் பௌர்ணமி பூஜைக்கு வரவங்க 5 மணிக்கு கோயிலுக்கு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே. இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சுக்கிரன் இருப்பார், 2ஆம் இடத்துல சூரியன், கேது, புதன், 3ஆம் இடத்துல செவ்வாய். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, 9ல் சனி பகவான் உட்காரம், 12ல் குரு பகவான் இருப்பார். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வரதுனால சந்திராஷ்டமம் இருக்குது. 7ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி பகல் 2:25 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகள் கவனத்தோடு இருந்தீங்களா நல்லது நடக்கும். இந்த வாரம் பொறுமை ரொம்ப தேவை. சகோதரன் சகோதரிகளை சண்டை பகை வரும். விருந்து உபச்சாரத்தின் மூலிமா சிக்கல்கள் வருது. இந்த வாரம் கவனமாக இருந்துக்கோங்க. பொறுமையாக இருந்துட்டிங்களா பரவாயில்லன்னு சொல்லலாம். இல்லைன்னா தேவையில்லாத மன சங்கடங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே விரோதம் பகை வர்றது, விட்டு கொடுத்து போனீங்களா நல்லது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க தொழிலுக்கு தேவையாகிற பணம் தடுமாற்றம் வரும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்கள் வேலை செய்கிற இடத்துல பகை விரோதம் வருது. குறிப்பாக உங்கள் பாஸுக்கு உங்களுக்கு ஆகலை, மற்றவர்கள் உங்களை பற்றின தவறான விஷயம் போட்டு கொடுக்குறாங்க. புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். அவங்கள கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா இன்னும் நல்லது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் அரசாங்க விஷயங்களில் கவனமாக இல்லைங்க. தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைச்சிங்களா அரசாங்க விரோதம் பகை கோர்ட்டு வழக்கு கேஸுன்னு போயிடணும். இந்த வாரம் ரொம்ப அமைதியாக போயிடுங்க. வண்டி வாகனம் ஓட்டினா கூட லைசன்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்குதான்னு பார்த்துட்டு ஓட்டுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா தேவையில்லாத சிக்கல் சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஹெல்த் விஷயத்தில் அதிகம் அக்கறை எடுத்துக்கோங்க. வயிறு சம்மந்தமான பிரச்சனை வரும். ஒருத்தருக்கு குதிகால் வலி, முழங்கால் வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆயில்மெண்ட் போட்டு பத்திரமா இருந்துக்கோங்க, அதுதான் நல்லது. காலை நல்லா ஊனி நடங்க, அதுதான் உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு கனவுகள் நிஜமாகும், எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியடையும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் தந்தை வழி உறவு மூலமாக வரத்தேன்னா நல்ல வரணும் அமையும். திருமண தடையாக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்குள்ள வர பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு இலவச பரிகார ஹோமம் நடக்குது. வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கோயிலுக்கு வந்தீங்களா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டணமும் இல்லை. நீங்கள் அந்த ஹோமத்தில் உட்காந்து பரிகார பூஜையில் கலந்துக்கிட்டு சுமங்கலிகள் இருப்பாங்க, 16 சுமங்கலி இருப்பாங்க. அந்த 16 சுமங்கலிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாவே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது. நம்ம கோவிலில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. இனி உங்களுக்கு திருமண பிரச்சனைங்கிறது இல்லவே இல்லை. கோவிலோட முகவரி வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன். கட்டாயம் நீங்கள் வந்துடுங்க. மிக விரைவில் உங்களை வீட்டில் கெட்டி மேளம் கொட்ட போகுது. மாணவ மாணவியருக்கு நட்பால் நல்லதுகள் நடக்கும், எதிர்பாருங்க. இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் சண்டை விரோதம் பகை வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. விட்டு கொடுத்து போங்க, அதுதான் நல்லது. நீங்கள் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அவங்க ஒன்று எதிர்பார்த்துருப்பாங்க. தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பகையும் விரோதம் வரும். ஹெல்த் விஷயத்தில் பிரச்சனை வருது, கவனம் தேவை. கண் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது. கிறுகிறுப்பு மயக்கம் வருது. எதுக்கு உங்களோட பாடி ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. யாருக்கெல்லாம் அப்படி இருக்கோ அவங்க செக்கப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நான் சொல்ல, ஒரு சிலருக்கு அதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி யாரெல்லாம் கிடைக்கும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது என்னங்கிறது உங்களுக்கும் புரியும். அதே போல் சகோதரன் சகோதரிகளாக பகை விரோதம் வருது, பார்த்து நடந்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை வருது, புரிஞ்சு நடந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல வேலை மாற்றம் உண்டு. இருக்கிற வேலையில் பிரச்சனைகள் பகை விரோதம் வருது, பார்த்து நடந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். சஷ்டி விரதம், கீர்த்தி விரதம் கடைபிடிங்க. ஒரு நல்ல மாற்றம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். பௌர்ணமி பூஜை நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது கூடவே வந்து பார்த்திங்களா 16 நாள் பூஜையும் ஆட் ஆகுது. இந்த பௌர்ணமி பூஜையில் ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இணைஞ்சி நீங்கள் கொண்டாடினீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. சத்யநாராயண பூஜையும் நம்ம கோவிலில் நடக்கும். திருவிளக்கு பூஜையும் நடக்கும். குத்து விளக்கு மட்டும் எடுத்து வந்தால் போதும். நீங்கள் குத்துவிளக்கு எடுத்துகிட்டு வரீங்கன்னா எங்ககிட்ட முன்பதிவு பண்ணிக்கோங்க. கட்டணம்லாம் இதெல்லாம், ஏன்னா எத்தனை பேர் வரீங்க, உங்களுக்கு பொருளாக ஏற்பாடு பண்ணோம் இல்லையா, அதற்காக தான், மற்றபடி வரதில்லை. ஏன்னா நைட்டில் போய் வாழலாம் 1-2னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டிங்களா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அந்த ஒருக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. சரிங்களா? உங்களை எல்லாம் பௌர்ணமி பூஜையில் எதிர்பார்க்குறேன். வந்து கலந்து மகாலட்சுமியோட புண்ணியத்தை தேடிக்கோங்க. இந்த பௌர்ணமிக்கு நம்ம குத்துவிளக்கு பூஜை, சத்யநாராயண பூஜை தான். ஆனால் இந்த முறை யாகமும் சேர்ந்து நடக்கிறது தனி சிறப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாரம் பௌர்ணமி அன்னைக்கு
கிரகணம் ஆரம்பிக்குது. அதனால் இந்த கிரகண காலத்து சம்மந்தமாக நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் விளக்கமாக பார்த்துக்கோங்க. கிரகண நேரத்தை தவிர்த்து இருக்கிறது நல்லது. பூஜையே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு 8:30 மணிக்கு எல்லா பூஜையும் நாங்கள் முடிச்சிடுவோம். அதனால் பௌர்ணமி பூஜைக்கு வரவங்க 5 மணிக்கு கோயிலுக்கு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரியன், கேது, புதன் இருப்பார். 2ஆம் இடத்துல செவ்வாய், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல குரு, 12 சுக்கிரன் இருப்பார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரம். 8ஆம் தேதி பகல் 2:25 10ஆம் தேதி மாலை 4:05 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக தெரிவிக்கலாம். நிச்சயமாக நல்லது நடக்கும். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த வாரம் உங்கள் ராசியில் சூரியன் புதன் இருப்பார். 12 சுக்கிரன் இருந்தாவே நண்பர் பெண்களால் பிரச்சனை வரும். கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வண்டி மக்கார் பண்ணும், வண்டி செலவு வைக்கும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கல் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறத கோபத்தை அதிகரிக்க செய்கிறது. பார்த்து நடந்துக்கோங்க. சகோதரன் சகோதரி ஃபேமிலியில் நல்லது நடக்கும். நீங்கள் விழா தலைமை எடுத்து நடத்தி வைங்க, நல்லது. உங்கள் ஃபேமிலியிலும் ஒரு பெரிய விழா நடக்குது. இறைவனர்களால் நல்லபடியாக நடக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் வராது, கவலைப்பட தேவையில்லை. ஒரு சிலர் விழா நடத்தி முடிச்சிருப்பீங்க. அது சம்மந்தமான நல்ல தகவல்கள் வந்துட்டுருக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். மனக்கவலைகள் இனி இல்லை. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க 10 குடிமன் 12ஆம் இடத்துனால தொழில் ரீதியான செலவுகள் உண்டு. பார்த்து செலவு பண்ணுங்கள். சிக்கனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். நட்போட உதவியால் நல்லது நடக்கும். மாற்றங்கள் எதுவும் இல்லை. வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து வெற்றி காணலாம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வண்டி வாகனத்தில் ஏதாவது ஒரு சர்வீஸ் விட்டுருங்க, அது உங்களுக்கு நல்லது. அதே போல் இந்த வாரம் ஹெல்த்து சம்மந்தமான பிரச்சனை இருக்கும். மறைமுக பிரச்சனையாக இருக்கும். பார்த்து நடந்துக்கோங்க. அதாவது நம்மளுக்கு அதுக்கான பெயின் தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும். பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு கிட்னி சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கும். புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். அதனால் தண்ணி அதிகம் குடிங்க, ஆரோக்கியமாக இருந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் தடைபட்டு தான் இருக்குது. சுயஜாதத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திருமண தடை இருக்குது. உங்கள் சொந்த ஜாதத்தை பார்த்து அது பரிகாரம் பண்ணிக்கும். திருமண தடையாக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்குள்ள வர பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு இலவச பரிகார ஹோமம் நடக்குது. வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கோயிலுக்கு வந்தீங்களா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டணமும் இல்லை. நீங்கள் அந்த ஹோமத்தில் உட்காந்து பரிகார பூஜையில் கலந்துக்கிட்டு சுமங்கலிகள் இருப்பாங்க, 16 சுமங்கலி இருப்பாங்க. அந்த 16 சுமங்கலிட்டும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு. அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாவே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது. நம்ம கோவிலில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. இனி உங்களுக்கு திருமண பிரச்சனைங்கிறது இல்லவே இல்லை. கோவிலோட முகவரி வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன். கட்டாயம் நீங்கள் வந்துடுங்க. மிக விரைவில் உங்களை வீட்டில் கெட்டி மேளம் கொட்ட போகுது. மாணவருக்கு நட்பால் விரோதம் பகை வருது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் கொஞ்சம் கவனமாக இல்லைங்க. போக்குவரத்தில் கவனம் தேவை. கணவர் இடத்துல அன்பு செலுத்துங்க. கோபத்தை காட்டாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. கனவுகள் நிஜமாகும். கடன் பிரச்சனை ஈஸியாக தீர்த்தலாம். கவலைப்பட தேவையில்லை. அடவு வச்ச நகை மீட்டு வீட்டுக்கு வந்துடும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஹெல்த் இஷ்யூஸ் வருது. பார்த்து நடந்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாளுங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் விநாயகர். சங்கட சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். அதே போல் பூர்ண நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மகாபரணி அன்னைக்கு நெல்லிக்காய் வாங்கி தானம் கொடுங்க. நல்லது நடக்கும். லக்ஷ்மி யோகம் உண்டு. பௌர்ணமி பூஜை நமது ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது கூடவே வந்து பார்த்திங்களா 16 நாள் பூஜையும் ஆட் ஆகுது. இந்த பௌர்ணமி பூஜையில் ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இணைஞ்சி நீங்கள் கொண்டாடினீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. சத்யநாராயண பூஜையும் நம்ம கோவிலில் நடக்கும். திருவிளக்கு பூஜையும் நடக்கும். குத்துவிளக்கு மட்டும் எடுத்து வந்தால் போதும். நீங்கள் குத்துவிளக்கு எடுத்துகிட்டு வரீங்கன்னா எங்ககிட்ட முன்பதிவு பண்ணிக்கோங்க. கட்டணம்லாம் இதில்லை. ஏன்னா எத்தனை பேர் வரீங்க, உங்களுக்கு பொருளாக ஏற்பாடு பண்ணோம் இல்லையா, அதற்காக தான். மற்றபடி வரதில்லை. ஏன்னா நைட்டில் போய் வாழலாம் 1-2ன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டிங்களா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அந்த ஒருக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. சரிங்களா? உங்களை எல்லாம் பௌர்ணமி பூஜையில் எதிர்பார்க்குறேன். வந்து கலந்து மகாலட்சுமியோட புண்ணியத்தை தேடிக்கோங்க. இந்த பௌர்ணமிக்கு நம்ம குத்துவிளக்கு பூஜை சத்யநாராயண பூஜை தான். ஆனால் இந்த முறை யாகமும் சேர்ந்து நடக்கிறது தனி சிறப்பு. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாரம் பௌர்ணமி அன்னைக்கு கிரகணம் ஆரம்பிக்குது. அதனால் இந்த கிரகண காலத்து சம்மந்தமாக நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் விளக்கமாக பார்த்துக்கோங்க. கிரகண நேரத்தை தவிர்த்து இருக்கிறது நல்லது. பூஜையே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு 8:30 மணிக்கு எல்லா பூஜையும் நாங்கள் முடிச்சிடுவோம். அதனால் பௌர்ணமி பூஜைக்கு வரவங்க 5 மணிக்கு கோயிலுக்கு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
கன்னியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் இருப்பார், 6ல் ராகு, 7ஆம் இடத்துல சனி பகவான் அக்கறையில் இருப்பார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு, 11ல் சுக்கிரன், 12ல் சூரியன், கேது, புதன் இருப்பாங்க. ராசிநாதன் 12ல் இருந்தால் சுப செலவுகள் கொடுப்பாரு. வரவுக்கு மீறின செலவாகும், பணம் கையிலே தங்காது, பார்த்து நடந்துக்கோங்க. நட்பால் பகை விரோதம் வந்தாலும் ஒரு நல்ல நண்பன் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்பாங்கிறது புரிஞ்சு நடந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே நல்லது நடக்குது. வருமானம் அதிகரிக்கிறது. திடீர் மனமாற்றம் மனமகிழ்ச்சி கொடுக்கும். வேலைக்கு சில நண்பருக்கு வேலையில் புதிய உத்வேகம் பிறக்கும். புதிய அத்தியாயம் திறக்கும். நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். தாய் வழி உறவினர்களால் நல்லது நடக்கும். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு வரும். வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். எடுத்த காரியம் வெற்றி அடையும். கலைத்துறை சேர்ந்தவர்கள் லாபகரமான விஷயம் நிச்சயம் நடக்கும். பண தேவை பூர்த்தியாகும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு நல்ல இடத்துல வரணமையும், ஒரு சிலருக்கு சொந்த ஊர்லேயே சொந்தத்திலே வரணமையும் வாழ்த்துக்கள். திருமண தடையாக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்குறள் வர பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு இலவச பரிகார ஹோமம் நடக்குது. வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கோயிலுக்கு வந்தீங்களா உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. நீங்கள் அந்த ஹோமத்தில் உட்காந்து பரிகார பூஜையில் கலந்துக்கிட்டு சுமங்கலிகள் இருப்பாங்க, 16 சுமங்கலி இருப்பாங்க. அந்த 16 சுமங்கலிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு. அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாவே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது. நம்ம கோவிலில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. இனி உங்களுக்கு திருமண பிரச்சனைங்கிறது இல்லவே இல்லை. கோவிலோட முகவரி வேணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன். கட்டாயம் நீங்கள் வந்துடுங்க. மிக விரைவில் உங்களை வீட்டில் கெட்டி மேளம் கொட்ட போகுது. மாணவருக்கு படிப்பில் ஆசிரியருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆகாது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு தந்தையோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அப்பா வீட்டுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, நல்லது. கணவருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சண்டை வந்துட்டு இருக்குது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் ஹெல்த்து சம்மந்தமாக ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. அது பயம் போகிறதுக்கு இறை வழிபாடு பண்ணிக்கோங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஹெல்த் விஷயத்தை பார்த்துக்கோங்க. அதே போல் கண் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு முகத்தில் பார்த்திங்கன்னா கண், காது, மூக்கு இந்த பிரச்சனை வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே மெடிக்கலில் மருந்து வாங்கி சாப்பிட வேண்டாம். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகளெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீங்க. இந்த வாரம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். உச்ச பதவியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சண்டை வருது, பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் சங்கடக சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். மனமாற்றம் மனமகிழ்ச்சி கொடுக்கும். பௌர்ணமி பூஜை நம்ம அது ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது கூடவே பார்த்திங்களா 16 நாள் பூஜையும் ஆட் ஆகுது. இந்த பௌர்ணமி பூஜையில் ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இணைஞ்சி நீங்கள் கொண்டாடினீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. சத்யநாராயண பூஜையும் நம்ம கோவிலில் நடக்கும். திருவிளக்கு பூஜையும் நடக்கும். குத்துவிளக்கு மட்டும் எடுத்து வந்தால் போதும். நீங்கள் குத்துவிளக்கு எடுத்துகிட்டு வரீங்கன்னா எங்ககிட்ட முன்பதிவு பண்ணிக்கோங்க. கட்டணம்லாம் இதெல்லாம், ஏன்னா எத்தனை பேர் வரீங்க, உங்களுக்கு பொருளாக ஏற்பாடு பண்ணோம் இல்லையா, அதற்காக தான். மற்றபடி வரதில்லை. ஏன்னா நைட்டில் போய் வாழலாம் 1-2ன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டிங்களா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒருக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, சரிங்களா? உங்களை எல்லாம் பௌர்ணமி பூஜையில் எதிர்பார்க்குறேன். கலந்து மகாலட்சுமியோட புண்ணியத்தை தேடிக்கோங்க. இந்த பௌர்ணமிக்கு நம்ம குத்துவிளக்கு பூஜை, சத்யநாராயண பூஜை தான். ஆனால் இந்த முறை யாகமும் சேர்ந்தே நடக்கிறது தனி சிறப்பு. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாரம் பௌர்ணமி அன்னைக்கு கிரகணம் ஆரம்பிக்குது. அதனால் இந்த கிரகண காலத்து சம்மந்தமாக நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் விளக்கமாக பார்த்துக்கோங்க. கிரகண நேரத்தை தவிர்த்து இருக்கிறது நல்லது. பூஜையே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு 8:30 மணிக்கு எல்லா பூஜையும் நாங்கள் முடிச்சிடுவோம். அதனால் பௌர்ணமி பூஜைக்கு வரவங்க 5 மணிக்கே கோயிலுக்கு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, 6ல் சனி பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 9ல் குரு பகவான் இருப்பார். 10ல் சுக்கிரன், 11ல் சூரியன், கேது, புதன் இருப்பாங்க. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார். செவ்வாய் அடுத்த வாரம் வெளியில் வராரு சனிக்கிழமைக்கு மேலே. அது உங்களுக்கு நல்லது தான். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி நைட்டு வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 5ஆம் இடத்துல ராகுனால குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆகாதுன்னு சொல்லலாம். சின்ன சின்ன சண்டைகள் வரும். புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். ஹெல்த் மேலே இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி அதிகம் கொடுக்கும். ஏன்னா ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கனால பணம் தேவைக்கு பூர்த்தியாகும். பணப்பிரச்சனை இருக்காது. பணம் கேட்ட இடத்துல கிடைக்கும். கடன் கம்மியாக வாங்கிக்கோங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். ஏற்கனவே கடன் வாங்கி பட்ட பாடு போதும். இனிமேல் கடன் வாங்க வேண்டாம். அதுக்கு தகுந்த ஒரு எண்ணங்கள் வரும், அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க.
வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலையில் இந்த அசௌகரியங்கள் குறைஞ்சி மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்குது இந்த வாரம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் நினைச்ச காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சொத்து பிரச்சனை தீர்வுகள் வரும். வீடு வாங்கணும், சொத்து வாங்கக்கூடிய சேர்க்கை அதிகம் நடக்கும். குழந்தைங்க பேரில் நல்லதுகள் நடக்கும். குடும்பத்தாரோட விருந்து விசேஷங்கள் கலந்துக்குவீங்க. மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்குது, பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் பெரிய மனிதரோட தொடர்பால் நல்லது நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவு மூலமாக வரத்துனா நல்ல வாரம் நிச்சயம் அமைகிறது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருமண தடையாக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்குள்ள வர பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு இலவச பரிகார ஹோமம் நடக்குது. வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கோயிலுக்கு வந்தீங்களா உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. நீங்கள் அந்த ஹோமத்தில் உட்காந்து பரிகார பூஜையில் கலந்துக்கிட்டு சுமங்கலிகள் இருப்பாங்க, 16 சுமங்கலி இருப்பாங்க. அந்த 16 சுமங்கலிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாவே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது. நம்ம கோவிலில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. இனி உங்களுக்கு திருமண பிரச்சனைங்கிறது இல்லவே இல்லை. கோவிலோட முகவரி வேணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன். கட்டாயம் நீங்கள் வந்துடுங்க. மிக விரைவில் உங்களை வீட்டில் கெட்டி மேளம் கொட்ட போகுது. மாணவருக்கு படிப்பில் ஏற்பட்ட தடைக்கு நிவர்த்தி ஆகுது இந்த வாரம். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும், நல்லது நடக்கும். குடும்ப விசேஷங்கள் சிறப்பாக செஞ்சு முடிச்சிருப்பீங்க. அது சம்மந்தமான நினைவலைகளில் இந்த வாரம் ஓடிட்டுருக்கோம். அதே சமயத்தில் கடன் பிரச்சனை வந்துச்சு, அது வந்துச்சுன்னு சின்ன சின்ன சண்டை வரும். கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா அந்த வாரமும் மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகளும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இந்த வாரம் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. மகாபரணி அன்னைக்கு கண்டிப்பாக நெல்லிக்காய் தானம் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லதுகள் நடக்கும். ஒரு பெரிய சந்தோஷம் நிச்சயம் கிடைக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாபரணியை கொண்டாடுங்க. உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பஞ்சம் இருக்காது. பௌர்ணமி பூஜை நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது கூடவே பார்த்திங்களா 16 நாள் பூஜையும் ஆட் ஆகுது. இந்த பௌர்ணமி பூஜையில் ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இணைஞ்சி நீங்கள் கொண்டாடினீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. சத்யநாராயண பூஜையும் நம்ம கோவிலில் நடக்கும். திருவிளக்கு பூஜையும் நடக்கும். குத்துவிளக்கு மட்டும் எடுத்து வந்தால் போதும். நீங்கள் குத்துவிளக்கு எடுத்துகிட்டு வரீங்கன்னா எங்ககிட்ட முன்பதிவு பண்ணிக்கோங்க. கட்டணம்லாம் இதெல்லாம், ஏன்னா எத்தனை பேர் வரீங்க, உங்களுக்கு பொருளாக ஏற்பாடு பண்ணோம் இல்லையா, அதற்காக தான். மற்றபடி வரதில்லை. ஏன்னா நைட்டில் போய் வாழலாம் 1-2ன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டிங்களா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒருக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, சரிங்களா? உங்களை எல்லாம் பௌர்ணமி பூஜையில் எதிர்பார்க்குறேன். வந்து கலந்து மகாலட்சுமியோட புண்ணியத்தை தேடிக்கோங்க. இந்த பௌர்ணமிக்கு நம்ம குத்துவிளக்கு பூஜை சத்யநாராயண பூஜை தான். ஆனால் இந்த முறை யாகமும் சேர்ந்தே நடக்கிறது தனி சிறப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாரம் பௌர்ணமி அன்னைக்கு கிரகணம் ஆரம்பிக்குது. அதனால் இந்த கிரகண காலத்து சம்மந்தமாக நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் விளக்கமாக பார்த்துக்கோங்க. கிரகண நேரத்தை தவிர்த்து இருக்கிறது நல்லது. பூஜையே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு 8:30 மணிக்கு எல்லா பூஜையும் நாங்கள் முடிச்சிடுவோம். அதனால் பௌர்ணமி பூஜைக்கு வரவங்க 5 மணிக்கே கோயிலுக்கு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவும், 5ஆம் இடத்துல சனி வக்கர நிலையிலும், 8ஆம் இடத்துல குரு பகவானும், 9ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், 10ஆம் இடத்துல சூரியன் கேது புதன், 11ஆம் இடத்துல செவ்வாய். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமியில் மகிழ்ச்சிகள் அதிகம் கொடுக்கும். 4ஆம் இடத்துல சந்திரன் பயணிச்சு 7ஆம் இடம் வரைக்கும் வராது. அதனால் இந்த வாரம் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கும். எவ்வளோ பெரிய சிக்கல் வந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். சொந்தமாக தொழில் பண்ணிட்டுருக்கீங்க, தொழிலை விரிவுபடுத்துவீங்க. வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க. பண வரவு அதிகம் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கான வழி கிடைக்கும். நல்லது நிச்சயம் நடக்கும். பணம் கேட்ட இடத்துல கிடைக்கும். மகிழ்ச்சி கொடுக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன் ஏதாவது எதிர்பார்க்கலாம். நல்ல தகவல்கள் வரும். இந்த வாரம் மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குது. லாபகரமான விஷயம் நடக்கும். குழந்தைங்களால் நல்ல பேர்கள் கிடைக்கும். விருந்து உபசாரங்களில் கலந்துக்குவீங்க, இல்லை நீங்களே செய்வீங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு காரிய வெற்றி, சிக்கல்கள் நீங்கி நல்லதுகள் நடக்கும். மருத்துவ செலவுகள் குறைஞ்சி மகிழ்ச்சிகள் கொடுக்கும். குறிப்பாக இந்த வாரம் குடும்பத்தாரோட வெளியூர் வெளியிடங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதீத முக்கியத்துவம் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கௌரவமான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் நல்லது நடக்கும். எதிர்பாருங்க. திருமண தடையாக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்குள்ள வர பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு இலவச பரிகார ஹோமம் நடக்குது. வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கோயிலுக்கு வந்தீங்களா உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. நீங்கள் அந்த ஹோமத்தில் உட்காந்து
பரிகார பூஜையில் கலந்துக்கிட்டு சுமங்கலிகள் இருப்பாங்க, 16 சுமங்கலி இருப்பாங்க. அந்த 16 சுமங்கலிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு. அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாவே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது. நம்ம கோவிலில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. இனி உங்களுக்கு திருமண பிரச்சனைங்கிறது இல்லவே இல்லை. கோவிலோட முகவரி வேணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன். கட்டாயம் நீங்கள் வந்துடுங்க. மிக விரைவில் உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்ட போகுது. மாணவ மாணவியருக்கு நட்பால் நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் நட்போட உதவியால் சிக்கல்கள் தீர்ந்து சந்தோஷம் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். சகோதர சகோதரி ஒற்றுமை அதிகரிக்கும். குறிப்பாக உங்களோட மூத்த சகோதர சகோதரி ஃபேமிலியில் நல்லது நடக்கும். அங்கே நீங்கள் தலைமை எடுத்து எல்லா காரியம் செஞ்சு முடிப்பீங்க. அதுக்கு உங்களை எல்லாம் பாராட்டுவாங்க. நீங்கள் இல்லைன்னா அந்த காரியமே ஆயிருக்கான்னு உங்களை பாராட்டக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரம் விருந்து மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய வாரம். அதுக்கேற்ற மாதிரி தயாராகிக்கோங்க. அதே போல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த்துக்கு எது தோறுதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. அதுதான் நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனை நீங்கி நிம்மதி கொடுக்குது. எல்லாரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கிறது இப்போ தான் நம்புறீங்க. இப்போ தான் ஒரு தைரியம் வந்திருக்குது. நல்லது நடக்கும். இந்த வாரம் நினச்சி பார்க்க முடியாத மன மகிழ்ச்சி மனமாற்றம் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி விரதமும் கீர்த்தி விரதமும் ஒரே நாளில் வருது. மறக்காம அதை கடைபிடிங்க. பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. பௌர்ணமி பூஜை நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது கூடவே பார்த்திங்களா 16 நாள் பூஜையும் ஆட் ஆகுது. இந்த பௌர்ணமி பூஜையில் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இணைஞ்சி நீங்கள் கொண்டாடினீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. சத்யநாராயண பூஜையும் நம்ம கோவிலில் நடக்கும். திருவிளக்கு பூஜையும் நடக்கும். குத்துவிளக்கு மட்டும் எடுத்து வந்தால் போதும். நீங்கள் குத்துவிளக்கு எடுத்துகிட்டு வரீங்கன்னா எங்ககிட்ட முன்பதிவு பண்ணிக்கோங்க. கட்டணம்லாம் இதெல்லாம். ஏன்னா எத்தனை பேர் வரீங்க, உங்களுக்கு பொருளாக ஏற்பாடு பண்ணோம் இல்லையா, அதற்காக தான். மற்றபடி வரதில்லை. ஏன்னா நைட்டில் போய் வாழலாம் 1-2ன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டிங்களா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒருக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. சரிங்களா? உங்களை எல்லாம் பௌர்ணமி பூஜையில் எதிர்பார்க்குறேன். வந்து கலந்து மகாலட்சுமியோட புண்ணியத்தை தேடிக்கோங்க. இந்த பௌர்ணமிக்கு நம்ம குத்துவிளக்கு பூஜை சத்யநாராயண பூஜை தான். ஆனால் இந்த முறை யாகமும் சேர்ந்தே நடக்கிறது தனி சிறப்பு. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாரம் பௌர்ணமி அன்னைக்கு கிரகணம் ஆரம்பிக்குது. அதனால் இந்த கிரகண காலத்து சம்மந்தமாக நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் விளக்கமாக பார்த்துக்கோங்க. கிரகண நேரத்தை தவிர்த்து இருக்கிறது நல்லது. பூஜையே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு 8:30 மணிக்கு எல்லா பூஜையும் நாங்கள் முடிச்சிடுவோம். அதனால் பௌர்ணமி பூஜைக்கு வரவங்க 5 மணிக்கே கோயிலுக்கு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தைரியமான நம்ம கூட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல குரு, 8ல் சுக்கிரன், 9ஆம் இடத்துல சூரியன், கேது, புதன், 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இந்த வாரம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை சந்தோஷமாக செஞ்சு மகிழுங்க. நல்லது நடக்கும். நிறையா நல்ல காரியங்களை கலந்துக்குவீங்க. நிறையா சுப செலவு பண்ணி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகுது. இந்த வாரம் ஒரு சில சந்தோஷங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தில். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு தொழிலை விரிவுபடுத்தலாம். லாபகரமான விஷயங்கள் நடக்கும். வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க. வேலையாட்கள் இந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல மன சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்குது. பிடிச்ச விஷயங்களை செய்து மகிழ்வர்கள். நிறையா நல்லதுகள் நடக்கும். பிரிஞ்சவங்க இணைவீங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும். தடைகள் நிவர்த்தியாகும். மகிழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது. சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறனால ஒரு சில நண்பர்களாலே பெண்களாலே சின்ன சின்ன அவச்சொல் இருந்தது. அதுவும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பயப்பட தேவையில்லை. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கடுமையான ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. நிச்சயமாக அந்த வாரத்தை காத்த பலன் உண்டு. எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகம் உண்டு. காதல் வெற்றி அடையும். திருமணம் ரொம்ப காலம் தடையாக்கிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருமண தடையாக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் வர பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு இலவச பரிகார ஹோமம் நடக்குது. வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கோயிலுக்கு வந்தீங்களா உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. நீங்கள் அந்த ஹோமத்தில் உட்காந்து பரிகார பூஜையில் கலந்துக்கிட்டு சுமங்கலிகள் இருப்பாங்க, 16 சுமங்கலி இருப்பாங்க. அந்த 16 சுமங்கலிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு. அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாவே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது. நம்ம கோவிலில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. இனி உங்களுக்கு திருமண பிரச்சனைங்கிறது இல்லவே இல்லை. கோவிலோட முகவரி வேணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன். கட்டாயம் நீங்கள் வந்துடுங்க. மிக விரைவில் உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்ட போகுது. மாணவ மாணவியருக்கு நட்பால் விரோத பகை வந்தவங்க அதே நண்பரே பிரிஞ்சவங்களே இணைய போகிறாங்க. அந்தளவுக்கு நல்லது நடக்கும். மகிழ்ச்சி இருக்கும். கவலைப்படாதீங்க. இல்லத்தரசிகளுக்கு விரோதம் பகையாக போனவங்க கூட உறவாடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் நினைச்ச காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். சிக்கல் இருந்து சந்தோஷம் பிறக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். தந்தையோட உடல்நலம் நல்லபடியாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். குடும்பத்தில்
அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஆகாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் தீர்ந்து இப்போ நல்லபடியாக சுமூக முடிவு வரப்போகுது. குடும்பத்தில் நல்ல விஷயமாக பேசி மகிழ்வீர்கள். நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை சம்பந்தமாக இருக்கிற சிக்கல் நீங்கி நல்லது நடக்கும். போக்குவரத்தில் ஆதாயம் உண்டு. வருமானம் இரட்டிப்பாக இருக்கும். நினச்சி பார்க்க முடியாத நன்மைகள் நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி விரதம் கடைபிடிங்க, நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். பௌர்ணமி பூஜை நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது கூடவே பார்த்திங்களா 16 நாள் பூஜையும் ஆட் ஆகுது. இந்த பௌர்ணமி பூஜையில் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இணைஞ்சி நீங்கள் கொண்டாடினீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. சத்யநாராயண பூஜையும் நம்ம கோவிலில் நடக்கும். திருவிளக்கு பூஜையும் நடக்கும். குத்துவிளக்கு மட்டும் எடுத்து வந்தால் போதும். நீங்கள் குத்துவிளக்கு எடுத்துகிட்டு வரீங்கன்னா எங்ககிட்ட முன்பதிவு பண்ணிக்கோங்க. கட்டணம்லாம் இதெல்லாம், ஏன்னா எத்தனை பேர் வரீங்க உங்களுக்கு பொருளாக ஏற்பாடு பண்ணோம் இல்லையா, அதற்காக தான். மற்றபடி வரதில்லை. ஏன்னா நைட்டில் போய் வாழலாம் 1-2னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டிங்களா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒருக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, சரிங்களா? உங்களை எல்லாம் பௌர்ணமி பூஜையில் எதிர்பார்க்குறேன். வந்து கலந்து மகாலட்சுமியோட புண்ணியத்தை தேடிக்கோங்க. இந்த பௌர்ணமிக்கு நம்ம குத்துவிளக்கு பூஜை, சத்யனா பூஜை, ஆனால் இந்த முறை யாகமும் சேர்ந்தே நடக்கிறது தனி சிறப்பு. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாரம் பௌர்ணமி அன்னைக்கு கிரகணம் ஆரம்பிக்குது. அதனால் இந்த கிரகண காலத்து சம்மந்தமாக நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் விளக்கமாக பார்த்துக்கோங்க. கிரகண நேரத்தை தவிர்த்து இருக்கிறது நல்லது. பூஜையே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு 8:30 மணிக்கு எல்லா பூஜையும் நாங்கள் முடிச்சிடுவோம். அதனால் பௌர்ணமி பூஜைக்கு வரவங்க 5 மணிக்கே கோயிலுக்கு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல குரு பகவான், 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 8ஆம் இடத்துல சூரியன் கேது புதன், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா, 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அவங்கள மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சனி பகவான் உங்கள் ராசிநாதன் காரிய தடையை ஏற்படுத்திகிட்டு இருக்காரு. அதை சரி பண்ணணுன்னா ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கோங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். ஆஞ்சநேயருக்கு தயிர் சாதம் நைவேத்தியமாக படித்து தானம் பண்ணிங்களா பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னது, கரெக்ட், அதுதான். கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த தானத்தை பண்ணிட்டீங்களா இந்த வாரத்தில் உங்களுக்கான நல்லதுகள் நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. சொந்தமாக தொழில் செய்யும் நண்பர்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறனால நட்போட உதவியால் நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் தொழில் ரீதியாக வெளியூர் வெளியிடங்களுக்கு பயணம் ஏற்படும். பயணம் வெற்றி அடையும். பண தேவைகள் பூர்த்தியாகும். மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இந்த வாரம் பிடிச்ச விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள். உயர் அதிகாரியும் உங்களை பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு விஷா சம்பந்தமான பிரச்சனை நீங்கி நிம்மதி கிடைக்கும். புதிய வருமானம் பெருக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையா நடக்க ஆரம்பிக்கும். இந்த வாரம் கோர்ட்டு வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். குரு 6ஆம் இடத்துக்கால உங்களுக்கு மகான்களோட கோவில்கள், ஜீவசமாதி உள்ள கோவில்கள், அந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கனவு நிஜமாக கூடிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தையோட உறவினர்கள் வகையில் நல்ல வரணம் அமைகிறது. வாழ்த்துக்கள். திருமண தடை நீண்ட காலமாக்கிறவங்களுக்கு சரியான பரிகாரம், இலவச பரிகாரங்கிறது பயன்படுத்திக்கோங்க. திருமண தடையாக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்குள்ள வர பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு இலவச பரிகார ஹோமம் நடக்குது. வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கோயிலுக்கு வந்தீங்களா உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. நீங்கள் அந்த ஹோமத்தில் உட்காந்து பரிகார பூஜையில் கலந்துக்கிட்டு சுமங்கலிகள் இருப்பாங்க, 16 சுமங்கலி இருப்பாங்க. அந்த 16 சுமங்கலிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு. அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாவே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது. நம்ம கோவிலில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. இனி உங்களுக்கு திருமண பிரச்சனைங்கிறது இல்லவே இல்லை. கோவிலோட முகவரி வேணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன். கட்டாயம் நீங்கள் வந்துடுங்க. மிக விரைவில் உங்களை வீட்டில் கெட்டி மேளம் கொட்ட போகுது. மாணவ மாணவிக்கு நட்பால் நல்லது நடக்கக்கூடிய வாரம். ஆசிரியருக்கு உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுனாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இல்லத்தரசிகளுக்கு தந்தையோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உறவுக்குள்ள பகை ஏற்படுகிறது. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். குழந்தைங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. குழந்தைகள் ரொம்ப கைக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த வாரத்தில் அவங்களுக்கு சின்னதாக காயம், மருத்துவ செலவு ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்கள கவனமாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லதுகள் நடக்கும். காரிய வெற்றி அடையும். இந்த வாரம் கொஞ்சம் லீவ் போடக்கூடிய சூழ்நிலை வருது. பர்மிஷன் கேட்டு லீவ் போடுங்க, நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகா சங்கடக சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சங்கடக சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லது. ஏன் மகா சங்கடக சதுர்த்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னா, சதுர்த்தி முடிஞ்சதுக்கு முன்னாடி வர்றது மகா சங்கட சதுர்த்தி, பின்னாடி வரதும் மகா சங்கட சதுர்த்தி தான். நீங்கள் பயன்படுத்துங்க, நல்லது நடக்கும். பௌர்ணமி பூஜை
நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது கூடவே பார்த்திங்களா 16 நாள் பூஜையும் ஆட் ஆகுது. இந்த பௌர்ணமி பூஜையில் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இணைஞ்சி நீங்கள் கொண்டாடினீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. சத்யநாராயண பூஜையும் நம்ம கோவிலில் நடக்கும், திருவிளக்கு பூஜையும் நடக்கும். குத்துவிளக்கு மட்டும் எடுத்து வந்தால் போதும். நீங்கள் குத்துவிளக்கு எடுத்துகிட்டு வரீங்கன்னா எங்ககிட்ட முன்பதிவு பண்ணிக்கோங்க. கட்டணம்லாம் இதெல்லாம், ஏன்னா எத்தனை பேர் வரீங்க உங்களுக்கு பொருளாக ஏற்பாடு பண்ணோம் இல்லையா, அதற்காக தான், மற்றபடி வரதில்லை. ஏன்னா நைட்டில் போய் வாழலாம் 1-2னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டிங்களா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒருக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, சரிங்களா? உங்களை எல்லாம் பௌர்ணமி பூஜையில் எதிர்பார்க்குறேன். வந்து கலந்து மகாலட்சுமியோட புண்ணியத்தை தேடிக்கோங்க. இந்த பௌர்ணமிக்கு நம்ம குத்துவிளக்கு பூஜை, சத்யநாராயண பூஜை, ஆனால் இந்த முறை யாகமும் சேர்ந்தே நடக்கிறது தனி சிறப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாரம் பௌர்ணமி அன்னைக்கு கிரகணம் ஆரம்பிக்குது. அதனால் இந்த கிரகண காலத்து சம்மந்தமாக நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் விளக்கமாக பார்த்துக்கோங்க. கிரகண நேரத்தை தவிர்த்து இருக்கிறது நல்லது. பூஜையே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு 8:30 மணிக்கு எல்லா பூஜையும் நாங்கள் முடிச்சிடுவோம். அதனால் பௌர்ணமி பூஜைக்கு வரவங்க 5 மணிக்கே கோயிலுக்கு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். குபேர யோகோடைய கும்பராசி நேர்களை எந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் ராகு இருப்பார், 2ஆம் இடத்துல சனி வக்கரங்கள் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரனும், 7ஆம் இடத்துல சூரியன் கேது புதன் இருப்பாங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் தடைகளை உருவாக்கி தராரு, சிக்கல்களை உருவாக்கி தராரு. ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்களா தடையும் சிக்கலும் நீங்கி நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகிறது அவ்வளோ சிறப்பில்லை. சந்திரனும் அங்கே தான் இணைஞ்சு இருக்க போகிற இந்த வாரத்தில். அதனால் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் சமாளிக்கலாம். ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க, மன அமைதி நிச்சயம் கிடைக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க ராசிக்கு 10 கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறனால வருமான தடை ஏற்படுகிறது, உறவுக்குள்ளே பகையை வருகிறது, பார்த்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வீண் வாக்குவாதம் சண்டை வருது, பொறுமையாக இருந்தீங்களா நல்லது நடக்கும். நட்பால் விரோதம் வரும், பார்த்துக்கோங்க. வீண் பழி வீண் சிக்கல் வருது, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் உண்டு. பணத்தேவைகள் பூர்த்தியாகும். மற்றவர்களோட உதவியால் நல்லது நடக்கக்கூடிய காலம் இது. அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுகிறது. கோர்ட்டு கேஸ் விஷயங்கள்லாம் ஈஸியாக வின் பண்ணி வந்துடலாம், அந்தளவுக்கு நல்லது நடக்கும். இந்த வாரம் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டிங்களா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. மருத்துவ செலவு இந்த வாரம் வருகிறது, கவனமாக இருந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கடின முயற்சி எடுத்தால் வெற்றி அடையலாம். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு கல்யாண தடை இருக்கிறது. கண்டிப்பாக இலவச பரிகாரத்தில் கலந்துக்கோங்க, இல்லை உங்கள் சுயஜாதத்தை பார்த்து கலந்துக்கோங்க, நிச்சயமாக மாற்றம் உண்டு. திருமண தடையாக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் வர பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு இலவச பரிகார ஹோமம் நடக்குது. வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கோயிலுக்கு வந்தீங்களா உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. நீங்கள் அந்த ஹோமத்தில் உட்காந்து பரிகார பூஜையில் கலந்துக்கிட்டு சுமங்கலிகள் இருப்பாங்க, 16 சுமங்கலி இருப்பாங்க. அந்த 16 சுமங்கலிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாவே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது. நம்ம கோவிலில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. இனி உங்களுக்கு திருமண பிரச்சனைங்கிறது இல்லவே இல்லை. கோவிலோட முகவரி வேணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன். கட்டாயம் நீங்கள் வந்துடுங்க. மிக விரைவில் உங்களை வீட்டில் கெட்டி மேளம் கொட்ட போகுது. மாணவ மாணவிகளுக்கு நட்பால் விரோத பகை இருக்கிறது, வீண் பழி வருகிறது, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்திடம் பகை விரோதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நட்பாக பழகினவங்க விரோதியாக மாறிடுவாங்க. அவங்களோட ரூபம் சுயநலம் தெரிஞ்சிடும், பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. மருத்துவ செலவுகள் வருகிறது, பண தேவைகள் அதிகரிக்கிறது, பணப்பிரச்சனை அதிகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எதுலேயும் எச்சரிக்கை, எதுலேயும் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு எதிராக இருக்காங்க, கவனிச்சுக்கோங்க. வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருக்காங்க. வண்டி சர்வீஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாபரணி வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நிச்சயம் நடக்கும். பௌர்ணமி பூஜை நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது கூடவே பார்த்திங்களா 16 நாள் பூஜையும் ஆட் ஆகுது. இந்த பௌர்ணமி பூஜையில் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இணைஞ்சி நீங்கள் கொண்டாடினீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. சத்யநாராயண பூஜையும் நம்ம கோவிலில் நடக்கும், திருவிளக்கு பூஜையும் நடக்கும். குத்துவிளக்கு மட்டும் எடுத்து வந்தால் போதும். நீங்கள் குத்துவிளக்கு எடுத்துகிட்டு வரீங்கன்னா எங்ககிட்ட முன்பதிவு பண்ணிக்கோங்க. கட்டணம்லாம் இதெல்லாம், ஏன்னா எத்தனை பேர் வரீங்க உங்களுக்கு பொருளாக ஏற்பாடு பண்ணோம் இல்லையா, அதற்காக தான், மற்றபடி வரதில்லை. ஏன்னா நைட்டில் போய் வாழலாம் 1-2னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டிங்களா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒருக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க,
சரிங்களா? உங்களை எல்லாம் பௌர்ணமி பூஜையில் எதிர்பார்க்குறேன். வந்து கலந்து மகாலட்சுமியோட புண்ணியத்தை தேடிக்கோங்க. இந்த பௌர்ணமிக்கு நம்ம குத்துவிளக்கு பூஜை, சத்யனா பூஜை, ஆனால் இந்த முறை யாகமும் சேர்ந்தே நடக்கிறது தனி சிறப்பு. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாரம் பௌர்ணமி அன்னைக்கு கிரகணம் ஆரம்பிக்குது. அதனால் இந்த கிரகண காலத்து சம்மந்தமாக நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் விளக்கமாக பார்த்துக்கோங்க. கிரகண நேரத்தை தவிர்த்து இருக்கிறது நல்லது. பூஜையே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு 8:30 மணிக்கு எல்லா பூஜையும் நாங்கள் முடிச்சிடுவோம். அதனால் பௌர்ணமி பூஜைக்கு வரவங்க 5 மணிக்கே கோயிலுக்கு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்க மீனராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் வக்கரநிலையில் இருப்பார். ராசிக்கு 4ஆம் இடத்துல குருவும், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல சூரியன், கேது, புதனும், 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 12ல் ராகு இருப்பாங்க. சந்திர பகவான் 12ஆம் இடத்துல இந்த வாரம் பயணத்தை ஆரம்பிக்கிறார். மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்து மகிழ்ச்சிகள் நல்லது நிறையா நடக்கும். பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான் காரிய வெற்றி அடையும். அதை புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது. எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. சொந்தமாக தொழில் பண்ணியிருக்கணும்னு தொழில் விரிவுபடுத்தலாம். நல்லது நடக்கும். போன வாரம் வந்த வருமானத்தோடு இந்த வாரம் வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் நல்லதுகள் கிடைக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சந்தோஷம் அதிகரிக்கும். அரசாங்க சலுகைகள் நிறையா கிடைக்கும். எதிர்பாராத நன்மைகள் அதிகம் நடக்கும். இந்த வாரம் மன மகிழ்ச்சிகள் கொடுக்கும். மங்களகரமான விஷயங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லபடியாக நடக்கும். திருமண தடையாக்கிறவங்களுக்கு திருமண தடை நிகழ்ச்சியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சண்டை பண்ணி பிடிஞ்சவங்க கூட இணைவீங்க. அந்தளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு பல வெற்றிகள் தரக்கூடிய வாரமாக இருக்குது. வருமானத்தையும் அதிகரிக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்த ஊரில் சொந்தத்தில் வரணும் அமைக்கிறது வாழ்த்துக்கள். திருமண தடையாக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்குள்ள வர பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு இலவச பரிகார ஹோமம் நடக்குது. வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கோயிலுக்கு வந்தீங்களா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டணமும் இல்லை. நீங்கள் அந்த ஹோமத்தில் உட்காந்து பரிகார பூஜையில் கலந்துக்கிட்டு சுமங்கலிகள் இருப்பாங்க. 16 சுமங்கலி இருப்பாங்க. அந்த 16 சுமங்கலிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு. அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாவே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது. நம்ம கோவிலில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. இனி உங்களுக்கு திருமண பிரச்சனைங்கிறது இல்லவே இல்லை. கோவிலோட முகவரி வேணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன். கட்டாயம் நீங்கள் வந்துடுங்க. மிக விரைவில் உங்களை வீட்டில் கெட்டி மேளம் கொட்ட போகுது. மாணவிற்கு நல்ல பழக்கங்களை எல்லாம் கற்று வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக அதை கீப் பண்ணுங்கள். நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு சனி பகவான் வக்கரமாக்கறனால கொஞ்சம் அலைச்சல் அதிகம் இருக்கும். பார்த்து நடந்துக்கோங்க. ஒரு வேலையை திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்களா காரியம் வெற்றி அடைக்கும். காரியம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல சின்ன பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி விரதம், கீர்த்தி விரதம் 2 ஒரே நாளில் வருது. அந்த எந்த நாளில் உங்களுக்கு தெரியும், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நாளில் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் அதுவும் தெரியும், வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். பௌர்ணமி பூஜை நம்ம அது ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது கூடவே வந்து பார்த்திங்களா 16 நாள் பூஜையும் ஆட் ஆகுது. இந்த பௌர்ணமி பூஜையில் ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இணைஞ்சி நீங்கள் கொண்டாடினீங்களா ரொம்ப நல்லது. சத்யநாராயண பூஜையும் நம்ம கோவிலில் நடக்கும். திருவிளக்கு பூஜையும் நடக்கும். குத்துவிளக்கு மட்டும் எடுத்து வந்தால் போதும். நீங்கள் குத்துவிளக்கு எடுத்துகிட்டு வரீங்கன்னா எங்ககிட்ட முன்பதிவு பண்ணிக்கோங்க. கட்டணம்லாம் இதெல்லாம், ஏன்னா எத்தனை பேர் வரீங்க, உங்களுக்கு பொருளாக ஏற்பாடு பண்ணோம் இல்லையா, அதற்காக தான். மற்றபடி வரதில்லை. ஏன்னா நைட்டில் போய் வாழலாம் 1-2ன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டிங்களா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒருக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. சரிங்களா? உங்களை எல்லாம் பௌர்ணமி பூஜையில் எதிர்பார்க்குறேன். வந்து கலந்து மகாலட்சுமியோட புண்ணியத்தை தேடிக்கோங்க. இந்த பௌர்ணமிக்கு நம்ம குத்துவிளக்கு பூஜை, சத்யனா பூஜை, ஆனால் இந்த முறை யாகமும் சேர்ந்தே நடக்கிறது தனி சிறப்பு. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாரம் பௌர்ணமி அன்னைக்கு கிரகணம் ஆரம்பிக்குது. அதனால் இந்த கிரகண காலத்து சம்மந்தமாக நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் விளக்கமாக பார்த்துக்கோங்க. கிரகண நேரத்தை தவிர்த்து இருக்கிறது நல்லது. பூஜையே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு 8:30 மணிக்கு எல்லா பூஜையும் நாங்கள் முடிச்சிடுவோம். அதனால் பௌர்ணமி பூஜைக்கு வரவங்க 5 மணிக்கே கோயிலுக்கு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.